வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருளாம் பார்த்துடலாம். நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு 1/2 கப் சர்க்கரையை பொடிச்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே கப் அளவில் 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது அளவு கரெக்டாக இருக்கணும், அந்த மெஷர்மெண்ட்டு. அதனால தான் உங்களுக்கு ஒரே கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் இந்த மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சுகர் பவுடர், இப்போ அது கூட இந்த பால் பவுடர். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட நெய், இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ரெசிபியாக கூட இருக்கும் இது. இப்போ நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பிணையலாம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை உருட்டிட வேண்டியது தான். இப்போ நம்ம இதை உருட்டிடலாம். அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம், ஒட்டாமல் இருக்கும். ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு இதை நல்லா உருட்டிட்டு அப்புறம் இந்த நீட்டாக இந்த ஷேப்பில், உங்களுக்கு நல்ல நீளம் வேணும்னா கூட நல்ல நீளமாக உருட்டிக்கலாம். நான் ஓரளவுக்கு மீடியமாக இந்த ஷேப்பில் உருட்டி எடுக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துடலாம். இப்போ நான் இதை எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சி. இப்போ நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம நல்லா திருப்பி விட்டுடலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும், நல்லா டார்க் ப்ரௌனிஷாக. பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இந்த டைமே இதை எடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். நான் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குட்டீஸ்க்கு கொடுக்குறப்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட் ஸ்டிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.